இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குதம்பை நாதருக்கு முருகப்பெருமான் நேர்ல வந்து தரிசனம் கொடுத்த கதையை பத்தி தான் பார்க்க போறோம். முருகப்பெருமான் அப்படின்னாலே அழகுன்னு தான் பொருள். முருகன்னாலே அழகுன்னு தான் பொருள். அத்தகைய அழகு பொருந்திய முருகப்பெருமான கோவிலுக்கு போய் தரிசனம் செய்ததே பக்தர்களுக்கு அலாதி இன்பம். ஆனா முருகப்பெருமான நேர்லயே தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? அந்த கதையை பத்தி விரிவா பார்க்கலாம். குதம்பைநாதர் ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே முருகப்பெருமான் மேல அளவு கடந்த பக்தியும் வச்சிருக்கிறாரு. தன்னோட வாழ்நாள் முழுவதுமே முருகப்பெருமானுக்கே தொண்டு செய்யறதே பிறவி பலனா எண்ணி வாழ்ந்துட்டு வந்தாரு. அப்போ ஊர்ல இருக்கக்கூடிய சில பேர், நீ தினமும் கடவுளுக்கு திருப்பணி செஞ்சாலும் அவர் என்ன உனக்கு காட்சி தர போறாரா அப்படின்னு ஏளனமா கேக்குறாங்க. இத கேட்ட குதம்பைநாதரோட மனம் உடைஞ்சே போயிடுச்சு. கண்கள்ல நீரோடு முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கருவறைக்கு போய் அவர் முன்னாடி நின்னு வேதனைப்பட்டு அழுறாரு. அப்பனே முருகா, நான் தூய அன்பால உனக்கு செஞ்ச தொண்டு உண்மை அப்படின்னா நீ எனக்கு காட்சி கொடுக்கணும். அது வரைக்கும் நான் இந்த சன்னதியில இருந்து வெளியே போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயே தியான நிலையில அமர்ந்துட்டாரு. இப்படியே நாட்கள் போக குதமைநாதரோட உடலும் மெலிஞ்சு எலும்பும் தோலுமா மாறுது. ஒரு நாள் கோவிலோட தூண்ல இருந்து கல் ஒண்ணு விழுந்து அவரோட தலையில ரத்தமும் வடிய ஆரம்பிக்குது. அப்பவும் தன்னோட மனச மாத்திக்காம முருகப்பெருமான நினைச்சபடியே அமர்ந்து இருக்கிறாரு குதமைநாதர். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு சிறு பாலகனோட குரல் கேக்குது. மகனே எழுந்து வா அப்படின்னு அந்த சிறுவன் அழைக்க, அதுக்கு குதம்பைநாதர் என்னோட அப்பன் முருகன் வந்தா மட்டும்தான் நான் எழுந்து வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பாலகன் சொல்றான், வந்திருக்கிறதே உன்னோட அப்பன் தானே அப்படின்னு. தான் மேல தூய அன்பும் பக்தியும் வைத்திருக்கிறவங்கள எப்பவுமே தவிக்க விட மாட்டார் முருகப்பெருமான்றதுக்கு இந்த ஒரு சம்பவமே சான்றா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான பற்றி இன்னொரு தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும்.